பாகிஸ்தானில் சிக்கி தவித்த இந்தியாவை சேர்ந்த காது கேட்காத வாய் பேச முடியாத இளம்பெண் கீதா நாளை இந்தியா திரும்புகிறார். கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு இயக்கப்படும் சம்சௌதா விரைவு ரயிலில் காது கேட்காத வாய் பேச முடியாத இளம்பெண் கீதா வழி தவறி சென்றுள்ளார். அவரை லாகூரை சேர்ந்த தொண்டு நிறுவனம் அழைத்துச் சென்று ஆதரவளித்து வந்தது. இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் வெளியானதை அடுத்து கடந்த ஆண்டு இந்திய தூதரக அதிகாரிகள் கீதாவை சந்தித்து பேசியுள்ளனர். இதைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர் இந்தியா திரும்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இதையடுத்து கீதா நாளை இந்தியா அழைத்து வரப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார். இதனிடையே கீதா தனது பெற்றோரை கண்டுபிடித்து விட்டதாகவும் அவர்கள் தற்போது பீகார் மாநிலத்தில் வசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கீதாவால் பெற்றோர் என்று அடையாளம் காட்டப்படுபவர்களிடம் மரபணு சோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் ஊர்ஜிதமானால் அவர்களிடம் கீதாவை ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜனார்தன் மஹதோ என்பவர் கீதா தனது மகள் என்றும் தான் எந்தவித மரபணு சோதனைகளுக்கும் தயார் என்றும் தெரிவித்துள்ளார். पाकिस्तान से आना कौन सा सौखा है?